எங்க அம்மா ரொம்ப கோவமா பிரச்சனை பண்றதுக்காக உங்க வீட்டுக்கு தாங்க வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணி அவங்களை தடுத்து நிறுத்துங்கக்கா. என்ன சொல்ற? அவன் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிற, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவளை நேர்ல பார்த்து சொல்லியிருக்கா. மாமா சொல்றது உண்மையா? ஆமாமா. அவளை பெத்தவங்க கிட்ட 4 வார்த்தை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டுட்டு அவளை அடக்கி வைக்க சொல்லிட்டு வரேன். அம்மா அம்மா ப்ளீஸ்மா டேய், போகாதம்மா. விட்றா, கையை விட்றா. அம்மா சொன்னா கேளுமா. அம்மா எங்க அம்மா மட்டும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த கல்யாணமே நடக்காம போயிடுங்கக்கா. நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடுங்கக்கா. இந்த ஜென்மத்துல என்னாலையும் சுபாவாலையும் சேர முடியாம போயிடுங்கக்கா. ஏதாவது பண்ணுங்கக்கா. சரி மனோஜ், நான் பாத்துக்கிறேன். என்ன அன்பரசி, முக்கியமான இடத்துல இருந்து கால் வந்துச்சா? எனக்கும் வந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப லேட்ல. மனோஜோட அம்மா, ஐ மீன் மனோஜோட உண்மையான அம்மா இங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க போல. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்பா அவங்கள பாக்குறதுக்கு. சரி, இப்ப என்ன பண்ண போற அன்பரசி? எவ்வளவு நேரம் தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்க போற? நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள மனோஜோட அம்மா இங்க வந்தே வந்துருவாங்க. அதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அது என்னன்னா, நீயே உன் வாயால அந்த மனோஜ் கிட்ட அவங்க மாமன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லு. அது மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன். இப்ப மட்டும் நீ அதை சொல்லலனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மனோஜோட அம்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுபாவும் மாட்டிப்பா, கூட சேர்ந்து இதோ நீயும் மாட்டிப்ப. ரொம்ப எல்லாம் யோசிக்காத அன்பரசி. இப்போ நீ என்ன பண்றனா, உடனே மனோஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லி பிரச்சனையை சமாளிக்க சொல்லு. அப்படி மட்டும் அவன் சமாளிக்கலனா எல்லாமே முடிஞ்சு போயிடும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்பா. அதுக்காக மட்டும் நான் சொல்லல. நீ என் அக்கா தானே, நான் உன் தங்கச்சி. உன் லைஃப் ஸ்பாயில் ஆக கூடாதுங்கிற அக்கறையில தான் சொல்றேன். உனக்கு வேற வழியே இல்ல. உடனே அவனுக்கு கால் பண்ணு. அக்கா சொல்லுங்கக்கா. மனோஜ், உன் மாமா பொண்ணுகிட்ட போய் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. எனக்கா சொல்றீங்க? ஷோ மனோஜ், இப்போதைக்கு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. உடனே அவகிட்ட போய் அவளை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முதல்ல இங்க வர உங்க அம்மாவை தடுத்து நிப்பாட்டு. சரிங்கக்கா. சரி. மதுமிதா, நான் உன்னை மனசார ஏத்துக்கிறேன். உன்னதான் நான் விரும்புறேன். உன்னதான் கல்யாணமும் பண்ணிப்பேன். அக்கா, இது போதுக்கா. அப்போ நீ சொன்ன இன்னைக்கு மாப்பிள்ளையா ஒரு வாயால சொல்லிட்டாரு. எனக்கு இது போதுக்கா. அப்ப நான் கிளம்புறேன். அக்கா, கல்யாணத்துக்கு பார்க்க வேண்டிய வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குக்கா. நான் போய் என் வேலையை பார்க்கறேன். அக்கா, இத பாருக்கா, நான் உன்னை நம்பிதாக்கா போறேன். என் மான மரியாதை, என் பொண்ணோட வாழ்க்கை எல்லாம் உன்னை நம்பிதாக்கா இருக்கு. சரியா? நான் பாத்துக்கிறேன். மாப்ள, சரி தங்க, வா வா வாமா. இன்னைக்கு மட்டும் மனோஜோட அம்மா இங்க வந்திருந்தா எல்லாமே கைமீறி போயிருக்கும். என்ன இது, நாள் ஆக ஆக அடுத்தடுத்த பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கே. சுபாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எந்த எல்லைக்கு போயாவது இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி வச்சாகணும். அன்பு, 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 எப்படி இருக்க? மஞ்சு, நீ எப்ப வந்த? தோ இப்பதான் இங்க வந்தேன். சரி, என்னதான் ஆச்சு? நேத்து போன்ல மனோஜுக்கும் அவரோட தாய் மாமன் பொண்ணுக்கும் அவங்க அம்மா கல்யாணம் நிச்சயம் பண்ணதா சொன்ன.
இப்ப நீ என்னதான் பண்ண போற? எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல மஞ்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டே தான் இருக்கு. சரி, மனோஜோட தாய் மாமா கிட்ட போய் உண்மையை எடுத்து சொல்லி இந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு அவர்கிட்ட பேசினேன். பரவாயில்ல, இந்த அன்பரசியும் நல்லா யோசிச்சு நல்லாதான் காய் நகுத்துறா. ஆனா பாவம் ராஜா கிட்டயே மோதுனா எப்படி? அவரால தான் ஜெயிக்க முடியும். கடைசியில ஏதோ இந்த மாதிரி வெட்டுப்பட்டு தான் சாகணும். அப்புறம் மனோஜோட அம்மா கிட்ட போய் பேசினேன். அடுத்து ராணிய கவுக்கலான்னு பார்த்தா பாவம் இங்கேயும் இப்படி வெட்டுப்பட்டு வெளியில போயிட்டா. கடைசியா மனோஜோட மாமா பொண்ணு மதுமிதா கிட்ட கூட நான் போய் பேசினேன். அவளும் நாங்க சொல்றப்போ அத புரிஞ்சுக்கிட்டா. ச்சே, அந்த அன்பரசி நைஸா பிளான் பண்ண மாதிரியே மந்திரிய போட்டு தள்ளிட்டாலே. அச்சோ, ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு மனோஜோட அம்மா மனோஜ் கிட்ட கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா இங்க வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க போல. ஐயோ, அதனாலயே மனோஜ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன் அன்பரசி, இந்த செஸ்ல ராணி எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் வருங்கிறத நீ மறந்துட்டியே. செக். பாவம் கடைசியில மந்திரிக்கு ஸ்கெட்ச் போட்டு ராணி கையால வெட்டுப்பட்டு வெளியே வந்து விழுந்துட்டா. இப்படி முக்கியமான எல்லா காயையுமே விட்டுட்டியே. இப்ப நீ எந்த காய வச்சு ராஜாவை தோக்கடிக்க போற? உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்ட. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? இந்த விஷயம் வெளியே தெரிய வரும்போது உன் வாழ்க்கைக்கும் அது பிரச்சனை தானே? எனக்கு இப்போ அத பத்திலாம் எந்த யோசனையும் இல்ல மஞ்சு. இப்ப என்னோட ஒரே எண்ணம் சுபாவுக்கும் மனோஜ்க்கும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அது மட்டும்தான் இப்போ என்னோட ஒரே குறிக்கோளா இருக்கு. அன்பரசி, எந்த காய நகர்த்தினாலும் சரி, உனக்கு எதிரா அந்த ஆட்டத்தை ஆடுறது இந்த அனன்யாடி. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சொல்லுங்க மேடம், உங்க வீட்டு வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளியில வர்றீங்களா? அப்படியா? இதோ வர. மேடம் மேடம், வரும்போது அப்படியே கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதான். சரி, ஓகே, வரேன். சரிங்க மேடம். சுபா, என்னாச்சு? வாமிட் வர மாதிரி இருக்கானே. எழுந்திருச்சு வா. வாங்க மேடம். என்ன காலையிலே இப்படி வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் போன்லயே சொல்லிருக்கலாம்ல. மேடம், இது போன்ல சொல்ற சமாச்சாரம் இல்ல மேடம். நீங்க தானே மேடம் பத்திரிக்கை அடிச்சதும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போக சொன்னீங்களே, அதான் மேடம் கொண்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமா மேடம். எங்க பத்திரிக்கையை காட்டுங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பொண்ணோட போட்டோவும் மாப்பிள்ளையோட போட்டோவும் முன்னாடி தெரியற மாதிரி டிசைனையே செலக்ட் பண்ணிருக்கேன் மேடம். சூப்பர், இது ஒண்ணு போதும். இத வச்சு ஒரு கலவரத்தையே கிரியேட் பண்ணலாம். சரி, ஓகே, ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம், நீங்க உடனே கிளம்புங்க. சரி மேடம். மேடம், நீங்க சொன்ன மாதிரி பாதி பணத்தை கொடுத்துட்டீங்க. மீதி பணத்தை எப்ப மேடம் செட்டில் பண்ண போறீங்க?
இப்போதைக்கு இந்தாங்க இத வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். மீதி கல்யாணம் முடிஞ்ச உடனே மொத்தமா செட்டில் பண்ணிடுறோம். சரிங்க ஓகேவா? மேடம், சரிங்க மேடம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க சீக்கிரமா இங்க இருந்து கொஞ்சம் கிளம்புங்க. ஓகே மேடம், நான் வரேன் மேடம். கிளம்புங்க. டேப்லெட் போட்டியா? போடல. இரு. தண்ணி குடி. இந்த டேப்லெட்டை போடு, எல்லாம் சரியாயிடும். என்னாலதான் அண்ணி நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. அத பத்திலாம் எதுவும் யோசிக்காம கொஞ்சம் நிம்மதியா இரு சுபா. எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லபடியா நடக்கும். ஆ, நடக்கும் நடக்கும். நீங்க எதிர்பார்க்கறத விட மனோஜோட கல்யாணம் ரொம்பவே சூப்பரா நடக்கும். ஆனா அந்த மதுமிதா கூட தான் நடக்கும். ஏய் அனன்யா, இப்ப எதுக்கு நீங்க வந்த? இவளே முடியாம இருக்கா, இவகிட்ட வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன உடம்பு முடியலையா? என்னாச்சு சுபா உனக்கு? திரும்ப என்ன வாமிட் பண்ணிட்டாலா போயிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தலைவலிக்குதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அச்சச்சோ, இப்ப நீ எதுக்காக வந்த? எதுக்கு இப்ப வந்து வம்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, அப்போ உங்க 2 பேருக்கும் இன்னும் எந்த அப்டேட்டும் வரலையா? கல்யாண பத்திரிக்கை ப்ரூஃப் வந்திருக்கே, அதை இன்னும் நீங்க 2 பேரும் பார்க்கலையா? இந்தாங்க பாருங்க. பாரு. பாத்தீங்களா, போட்டோலாம் போட்டு இன்விடேஷன் செமையா இருக்குல்ல? ஏய் சுபா, எதுக்கு இப்ப என்ன இப்படி முறைச்சு பாக்குற? ஓ, இதுல உன் போட்டோ இருக்கணும்ல? எப்படி சுபா, உன் போட்டோக்கு பதிலா வேற ஒருத்தவங்களோட போட்டோ இருக்கு? ஒருவேளை போட்டோ ஏதாவது தப்பா பிரிண்ட் பண்ணிருப்பாங்களோ? சரி, இத போயிட்டு ஃபர்ஸ்ட் அத்தை கிட்ட கொடுத்து என்ன ஏதுன்னு கேக்குறேன். அத்தை கிட்ட போய் ஏய் அனன்யா, ஏய் நான் சொல்றத கேளு. ஏய் நீயும் வா, நம்ம ஆண்டி கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணா சேர்ந்து பேசிப்போம். வா 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 வா. ஏய் அனன்யா, அனன்யா, ஏய் நில்லு. ஆண்டி என்ன ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாருங்களேன். அனன்யா, ஏய் அனன்யா, பாருங்க ஆண்டி. யாரோட இன்விடேஷன் இது? நீங்க பாருங்க ஆண்டி ப்ளீஸ். என்ன பத்மா? என்னது இது? மாப்பிள்ளை போட்டோ இருக்கு, ஆனா சுபாவோட பேருக்கு பதிலா வேற ஒரு பொண்ணோட பேர் இருக்கே. எல்லார் பேரும் தப்பு தப்பா இருக்குங்க, ஆனா மாப்பிள்ளை போட்டோ மட்டும் அதேதான். என்ன நீ அதெல்லாம்? அதான் ஆண்டி எனக்கும் புரியல. நானும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு தான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த பொண்ணு யார்?
இதுக்கு தான் ஆண்டி மாப்பிள்ளைய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் நல்லா விசாரிங்கன்னு சொன்னேன். எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. அன்பரசி, என்ன இதெல்லாம்? வேற ஒரு பொண்ணு கூட மனோஜுக்கு கல்யாணம்னு பத்திரிகை அடிச்சிருக்காங்க. உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியல அத்தை. நானும் இப்பதான் பாக்குறேன். சம்மந்தி, என்ன சம்மந்தி எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? சீக்கிரம் கல்யாணம் வச்சிருக்கிறதுனாலயா? எல்லாரும் கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. இந்தாங்க சம்மந்தி, பத்திரிக்கை அடிக்க என்கிட்ட ப்ரூஃப் கேட்டு இருந்தீங்கல்ல, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதான் பத்திரிகை ஏற்கனவே அடிச்சிட்டீங்க போல இருக்கே. என்ன சொல்றீங்க? நான் இப்பதான் பத்திரிக்கை அடிச்சு சாம்பிள் ப்ரூஃப் வாங்கிட்டு நேரா இங்க வரேன். அப்ப இது என்னங்க சார்? இங்க பாருங்க. என்ன இவரு? என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்றது சம்பந்தி? இப்பதான் பத்திரிக்கையில போட்டோ மாத்தி பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த கடையவே உடைக்க போய் அப்புறம் சமாதானமாய் வந்திருக்க. இங்க வந்தா நீங்களும் அதே பத்திரிக்கையை வச்சு கொடுக்குறீங்க. அதான் எனக்கு சிரிக்கிறத தவிர வேற என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சொல்றீங்க? புரியல. அட ஆமா சம்பந்தி, நான் பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போனப்ப அங்க வேற ஒரு குடும்பம் இதே மாதிரி பத்திரிக்கை அடிக்க வந்திருக்காங்க. அங்கதான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ மாறி இருக்கு. இங்க பாருங்க, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பேரு விலாசம் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. ஆமா ஆமா, காட்டுங்க. கரெக்ட் தான். ஆமா. போன வாட்டி கடைக்காரன் ஏதோ குழப்பத்துல மாத்தி அடிச்சிட்டான். அதனாலதான் நானே இந்த தடவை கூட இருந்து பத்திரிக்கை அடிச்சு கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். இத பாருங்க. எங்க பிரிச்சு பாருமா. சீக்கிரம் எடுமா. எங்க இது பாருங்க. இது சரியா இருக்கு. என்னங்க இது? ஒரு பெரிய கம்பெனி, எவ்வளவு பெரிய விஷயம், எந்த விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்காங்க சார்? நீங்க இத காமிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துல நான் டென்ஷன் ஆயிட்டேன் சார். சரி விடுங்க சம்பந்தி, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அதான் நான் இருந்து எல்லாம் சரி பண்ணிட்டேன்ல. இதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு டென்ஷன்? ஆமா. அப்புறம் நான் கொண்டு வந்த பத்திரிக்கை ஓகேவான்னு பாருங்க. இந்த பத்திரிக்கை வேஸ்ட், தூக்கி குப்பையில போடுங்க. அனன்யா, சுபா, நான் சொல்றது உடனே பண்ணு, சரியா? ஆனந்த் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லு. சொல்லுங்க. சரியா?
ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி பத்திரிக்கை ப்ரூஃப் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு தாமா வந்துகிட்டு இருக்கேன். சார் இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சுமா? உன் போட்டோக்கு பதிலா வேற ஒருத்தவங்களோட போட்டோ இருக்கு. அத்தை கிட்ட போய் காட்டிட்டு வரேன். அனன்யா ஏய், சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேம்மா. ஓகே சார், சீக்கிரம் வாங்க.